ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை ஆரம்பமும் முடிவும் என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு காரியம் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இன்றைக்கி இடையிலே தடைப்பட்டு போய் ஒன்றுமே முடியாதபடிக்கு நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, என் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் அல்பாவும் ஒமைக்காவுமானவர், அவர் ஆதியும் அவர் அந்தமுமானவர். உங்கள் கைகளில் கொண்டு தொடங்கினவர் உங்கள் கையை கொண்டு முடிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவார். அன்றைக்கு செருபாபேலின் தலைமையில் ஆலயம் கட்டப்படும் பொழுது எல்லாரும் அற்பமாக பார்த்தாங்க. சாலமோன் கட்டின ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்? தங்கத்தினால் கட்டப்பட்ட ஆலயம், அதுக்கு ஈடாகுமா, அதற்கு ஒப்பாக மாறுமா என்று சொல்லி சாலமோனை குறித்து ரொம்ப புகழ்ந்தார்கள். அந்த ஆலயத்தை பார்த்தவர்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டு இவன் என்னத்தை கட்டிட போகிறான், இவன் என்னத்தை செஞ்சிட போகிறான். உங்களை பார்த்து அநேகர் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, இவன் என்னத்தை செய்ய முடியும், இனிமேல் அவ்வளவுதான், இவன் குடும்பம் என்னத்துக்கு, இனிமேல் ஒன்றுக்கே ஆகாது என்று உங்களை அற்பமாக பேசுகிறாங்களா? உங்களுடைய காது கேட்க பேசுகிறாங்களா? உங்களை வேதனைப்படுத்த பேசுகிறாங்களா? சோர்ந்து போக்காதீங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய தேவன் சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர். என்ன சொல்லியிருக்கிறார்னா, அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிறதான தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. எந்த தூக்கு நூலை ஏன் சந்தோஷமாக பார்க்குன்னா, இவங்க அற்பமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் இவங்களாம் என்ன ஆலயத்தை கட்ட போகிறான் என்று சொல்லி. ஆனால் அந்த தூக்கு நூல் அப்படின்னு என்ன தெரியுமா? தூக்கு நூலை பார்த்து தான் சரியாக கட்டுறோமா, கட்டடம் சரியாக இருக்குதா அப்படி சொல்லி பார்ப்போம். அந்த தூக்கு நூல் செருபாபேலின் கையில் இருக்கிறத பார்க்குன்னா வேலை நடந்து கொண்டிருக்கிறது, வேலை தடைபடவில்லை. இன்றைக்கி எதெல்லாம் தடைபட்டிருக்கிறதோ அதெல்லாம் வேலை நடக்கத்தக்கதாக, உங்களை கொண்டு தொடங்கினவர் உங்களை கொண்டு முடிக்கத்தக்கதாக. நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்க, சோர்ந்து போய் காணப்படுறீங்க, உங்களுக்குள்ளே ஏன் அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. வேலை நடத்துங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். வேகப்படுத்துங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் கூட செருபாபேல் கூட இருந்து யார் அசட்டை பண்ணலாம்? நான் இந்த வேலையை தொடங்கினவன், நான் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது யார் தடுக்க முடியும்? நான் உன்னை கொண்டு உனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வைப்பேன். உன்னை பார்க்கிறவர்கள் எரிச்சல் அடைவார்கள், உன்னை கண்டு காண்கிறவர்கள் பொறாமைப்படுகிறவர்கள். ஆனாலும் இந்த வேலையை நான் முடிப்பேன்னு சொல்லி கர்த்தர் முடித்து காண்பித்தார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்துடைய மகிமை என்ன செய்ததுன்னு சொன்னால், அது மகிமையாக இருந்தது. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் ஆண்டவருடைய மகிமையாய், மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய் முடிக்க ஆண்டவர் கிருபை தந்தவர். அப்படியே உங்களுக்கு செய்வார். உங்களுடைய முடிவை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. சந்தோஷமாக போங்க, சோர்ந்து போகாமல் செய்யுங்க, வேலையை நடத்துங்க, கூட இருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எதெல்லாம் அற்பமாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தலையை உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.